வெல்கம் டு அன்பு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வில்லேஜ் சிக்கன், நாட்டுக்கோழி கறி. இன்றைக்கி நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் ஏற்கனவே நான் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மெரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் யோகர்ட் சேர்க்க போகிறோம். இந்த டர்மரிக் என்னத்துக்கு நம்ம போடுறோன்னா, அது அந்த கோழியோட அந்த ஸ்மெல் இருக்காமல் தான் அந்த நம்ம எப்போதும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுவோம். இப்போ யோகர்ட் போடுறேன். யோகர்ட் போடுறதுக்கு காரணம் அந்த கோழி கொஞ்சம் நல்லா மெதுவாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது சைட்டில் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதெல்லாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெயில் பட்டை, பூவு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கணும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா வதங்க விடணும் வெங்காயத்தை. வச்சுருக்க இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 2 லெமன் கிராஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதிலே சைடிக்கல்ல தட்டிட்டு நான் சேர்க்குறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. தக்காளி லேசாக வதங்க விட்டு இப்போ நீங்கள் கோழி மெரினேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த கோழியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும்.
இப்போ கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் மொதயே நம்ம வந்து மஞ்சள் சேர்த்ததுனால மஞ்சத்தூள் சேர்க்க வேணாம். இப்போ சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் நான் நல்லா மூடி விட்டுட்டு இப்போ பார்த்தேன், நல்லா வந்துருச்சு. இப்போ சிக்கன் கறி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் கறி மசாலா சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பண்டா லீஃபையும் சேர்த்துக்கணும். இப்போ பண்டா லீஃப் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கையும் சேர்த்துக்கணும். கிழங்கு எப்பயுமே உடனே சேர்க்கக்கூடாது கோழி போட்டதுக்கப்புறம், ஏன்னா சட்டுன்னு கிழங்கு வந்துடும். எப்பயுமே நல்லா கோழி கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு அப்புறம் தான் கிழங்கு சேர்க்கணும். கோழிக்கறி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கோழிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம மண்பானையில் வச்ச நாட்டுக்கோழி கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.